எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம சேஃப் மை காரை பற்றி தான் இவ்வளோ நாளாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம், அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னதுனாக்க அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்குன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட சப்போர்ட்டு எனக்கு தேவை. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நேற்று ஒரே நாளில் டெலிவரி பண்ணிட்டாங்க. பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது, பேக்கிங் எல்லாமே. இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது ரொம்ப நாள் ஆசை, நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா DJI. இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. என்னோடய நீண்ட நாள் ஆசை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான் இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன். அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரே நாளில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், உடனே டெலிவரி கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆப்புன்னு பார்த்தாக்க ஆப்பிள் ஃபோனுக்கான ஆப் QR கோட் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை ஸ்கேன் பண்ணாக்க நமக்கு DJIயோட ஆப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதோட QR கோட் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்போட QR கோடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது டெமோ. இது வந்து கெம்பர் எப்படி இருக்குன்றது ஆப்ஷன் தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே என்ன இருக்குது அப்படின்னாக்க மாஸ்டர் எவ்ரி ஷூட், அதாவது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கேட்லாக் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. கேட்லாக் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆன் பண்ணணும், அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதை நம்ம பார்க்க போகிறோம். கெம்பர் DJI om5 கிம்பர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸு மோடு வந்து மாற்றிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொட்டேஷன் மோடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல M கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜூம் அவுட்டு ஜூம் இன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது இது வந்து ஷேக் ஆகாது இருக்கிறதுக்காக ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்துருவோம். மற்றதில் என்னென்ன இருக்குது பாக்ஸில் இருக்கிறத பற்றி தான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா அது இதான் பாக்ஸ் வைக்கிறதுக்கு கிம்பர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ரிப்பை பிடிக்கிறதுக்காக. எங்கன்னா வெளியில் போனால் ட்ராவல் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டு தான் நம்ம மொபைலில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். வாவ், பிராண்டோடு பேக் கொடுத்துருக்காங்க. இது கிம்பர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான உங்களோட பிராண்டோட லோகோ போட்டு DJI அப்படின்னு சொல்லி பேக்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. கிம்பர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் இருந்தாலையும். இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா கீழே வந்து ஹோல்டு கொடுத்துருக்காங்க, ஹோல்ஸு. இந்த கிம்பர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ரிலேட்டடான கிம்பர் வந்து இதே சைஸில் த்ரெட் ஏதாவது கொடுத்துருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் டைட் பண்ணால் போதும். இந்த ஆப்ஷன்ஸ் 3 வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர், அமேசிங்காக இருக்குல்ல கிம்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இது மொபைலில் இது பண்ணுறதுக்கான உங்களோட பிராண்டோட சிம்பிள் போட்டே கொடுத்துருக்காங்க, OMGன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா USB சார்ஜர். C டைப்பு தான் கொடுத்துருக்காங்க, நார்மல் டைப் இல்லை, C டைப்பு. இப்போ எல்லாமே C டைப் தான் கொஞ்சம் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் C டைப் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க பாக்ஸில். வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த கிம்பரோட பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, இந்த கிம்பர் வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல M
எம்ன்றது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த எம்ன்றது மோடு ப்ளஸ் வந்து ஆன் ஆஃப். ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன், சவுண்டு வருது பார்த்துறீங்களா? ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை ஸ்டிப்பை வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு மொபைல் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மேக்னெட் இருக்குது பாருங்கள், இந்த மேக்னெட் மூலிமா தான் இதில் ஃபிட் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் கேமரான்னு போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த கேமரான்ற இடத்துல இது நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு உட்காந்துக்குச்சு. இப்போ ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனு இந்த இடத்துல உட்கார வைக்கணும். ஜஸ்ட்டு வச்சிங்களா, அது ஃபிட் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு மோடு. வாவ், சூப்பர், அமேசிங். ஜஸ்ட்டு இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? இது வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். பாய்.